புதிய ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவை நியமிக்கப்பட்டதன் பின்னர் பாராளுமன்றம் இன்று முதல் தடவையாக கூடியது. சபாநாயகர் சமல் ராஜபக்ச தலைமையில் இன்றைய பாராளுமன்ற சபை நடவடிக்கைகள் ஆரம்பமாகின. சபை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட சிறிது நேரத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பாராளுமன்றத்திற்கு வருகை தந்தார். கடந்த பாராளுமன்ற அமர்வில் சபாநாயகரின் இடதுபுறத்தில் அமர்ந்திருந்த ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட குழுவினருக்கு இன்று சபாநாயகரின் வலதுபுறத்தில் ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. சபாநாயகரின் வலதுபுறத்தில் ஜனாதிபதி, பிரதமர், சபை முதல்வர் மற்றும் ஆளும் கட்சியின் பிரதம கொறடா ஆகியோர் அமர்ந்திருந்தனர். சிரேஷ்ட மற்றும் தலைமைத்துவத்தின் அடிப்படையில் ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. இதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்க அமர்ந்திருந்த ஆசனத்தில் எதிர்க்கட்சித் தலைவரான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா அமர்ந்திருந்தார். இடதுபுறத்தில் எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா WDJ செனவிரத்ன மற்றும் கட்சியின் தலைவர்களுக்கு முன்வரிசை ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. මේ තනි තනි පුද්ගලයන්ගේ තනි ගමනක් නෙවෙයි. රට වෙනුවෙන් යන சாமூகிக கவனம். இது தனிப்பட்ட நபர்களின் தனியான ஒரு பயணம் அல்ல, நாட்டுக்காக பயணிக்கும் ஐக்கியமான பயணமாகும். இன்றைய எமது நாடு அதிகளவில் வீழ்ச்சி கண்டுள்ளது. அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாம் முகம் கொடுத்துள்ளோம். 100 நாள் வேலை திட்டத்தின் ஊடாக இந்த பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய பல சட்டங்கள் உள்ளன. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமைக்கு பதிலாக அமைச்சரவையின் ஊடாக பாராளுமன்றத்துடன் தொடர்பட்ட அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும். அதேபோன்று 18வது அரசியலமைப்பு திருத்தத்தை நீக்கிவிட்டு சுயாதீன ஆணைக்குழுக்களை உருவாக்கும் 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். எனது நண்பன் விமல் வீரவங்ச இன்று தெரிவித்துள்ள கருத்து குறித்து வியப்படைந்தேன். நான் தற்பொழுது அவருக்கு ஒரு விடயத்தை கூற வேண்டும். ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவை நீங்களே இல்லாமல் செய்தீர்கள். எஞ்சியுள்ள விடயங்களையும் இல்லாமல் செய்ய வேண்டாம். தயவு செய்து இங்குள்ள இனவாதத்தை மறந்து இந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்க முடியும் என்பதனை சிந்தித்து பாருங்கள். அதே போன்று பாராளுமன்ற கண்காணிப்பு குழுக்களை அமைப்பு தொடர்பில் கவனம் செலுத்துவோம். பாராளுமன்ற நிகழ்ச்சியினரில் 2 யோசனைகள் உள்ளன. அது குறித்து நாம் கலந்துரையாடி திருத்தங்களை மேற்கொண்டு அனைவரும் இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும். அதே போன்று எமது அரசாங்கத்தில் அமைச்சரவையில் அங்கம் வகிக்காத உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த உறுப்பினர்கள் அடங்கிய வகையில் அதன் தலைவர்கள் நியமிக்கப்படுவர். எதிர்வரும் 29ஆம் தேதி இடைக்கால வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும். அதன் மூலம் மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பது எமது நோக்கமாகும். குறிப்பாக ஊழல்களை நிறுத்த நாம் விசேட செயற்பாடுகளை எடுப்போம். அடுத்த 2 வாரங்களில் அதனை சபையில் சமர்ப்பிக்க உள்ளோம். பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருப்பினும் நாம் ஒற்றுமையாக ஒன்றிணைவோம், ஒற்றுமையாக கலந்துரையாடுவோம். அனைவரும் ஒற்றுமையாக செயற்பட்டு சிறந்த முன்னுதாரணமாக இருப்போம். පාර්ලිමේන්තු ක්‍රමයක් ලිච්ඡවි උදාහරණයක් අපි මිශ්‍රණයක් කළා අනාගතයේ උදාහරණයක් ඇති කරමු කියලා මම කියන්නේ. මෛත්‍රීපාල සිරිසේන අතිගරු ජනාධිපතිතුමාගේ ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ள விடயங்களை நிறைவேற்றுவதற்காக முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகள் தொடர்பில் அவதானிக்கின்றோம். குறிப்பாக 100 நாள் வேலை திட்டம் தொடர்பில் அடிக்கடி எம்மை நினைவுபடுத்தி எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களையும் கேட்டறிந்து முன்னோக்கி செல்வதாயின் அதற்கு எவ்வித இடையூறுகளையும் விளைவிக்காமல் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளோம். அதற்கு எம்மால் ஒத்துழைப்பு வழங்க முடியும். மக்கள் பாதிக்கப்படும் வகையில் செயற்பாடுகள் இடம்பெறுமாயின் அதனை சுட்டிக்காட்டி அது குறித்து நாம் குரல் கொடுக்க வேண்டும். கௌரவ சபாநாயகரே, எமது ஆதரவாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் வன்முறைகள் இடம்பெறுகின்றன. சேறு பூசாமல் கொள்கை ரீதியிலான திட்டம் ஒன்றுக்கு செல்ல வேண்டும் என்பதனையே கூற விரும்புகின்றேன். වැඩපිළිවෙලකට අපි අවතීර්ණ වෙමු. අහෝසි කිරීමට මේ පාර්ලිමේන්තුව අපිට හැකියාවක් ලැබෙනවා නම් එය මේ இந்த பாராளுமன்றத்தினால் நிறைவேற்று அதிகாரத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியுமாயின் 1978ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்த பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மிக முக்கியமான திருத்தமாக அது அமையும். அதற்கு எம்மால் முடியுமான அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்க தயாராக உள்ளோம். ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டுள்ள மக்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அது குரோதம் அல்ல, பழிவாங்கல் அல்ல, அது நீதி நியாயமாகும். இன்று இந்த நாட்டு மக்கள் அதனை எதிர்பார்க்கின்றார்கள். சதித்திட்டம் ஒன்றினூடாக அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கான முயற்சி இடம்பெற்றுள்ளதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவ்வாறு இடம்பெற்றிருந்தால் நாட்டு நிலைமை என்ன? பிரதம நீதியரசர் அந்த இரவு வேளையில் அங்கு வழக்கு விசாரணை செய்தாரா? அதனை இந்த நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எனவே அங்கு அரச துரோக சதித்திட்டம் இடம்பெற்றிருந்தால் அதனை இந்த நாட்டுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் சிந்திக்க வேண்டும். யாருக்கு ஒத்துழைப்பு வழங்குவது? ஒத்துழைப்பு வழங்கினால் எஞ்சுவது யார்? யார் எதிர்க்கட்சியில் இருப்பர்? மக்கள் விடுதலை முன்னணி அமைச்சரவையில் இல்லை, நாம் அரசாங்கத்தில் இல்லை, நாம் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியில் உள்ளோம். කවුද විපක්ෂ නියෝජනය කරන්නේ? ජනතා විමුක්ති පෙරමුණ ස්ථාවරයි. අපි කැබිනට් මණ්ඩලේ නේ, අපි ආණ්ඩුවේ නේ, අපි පාර්ලිමේන්තු විපක්ෂී. මහජන එක්සත් පෙරමුණ මේ දින 100 වැඩසටහනට අපේ සහයෝගය. எமது கட்சி 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கும். சிறந்த விடயங்களுக்கு நாம் ஒத்துழைப்பு வழங்குவோம்.
மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த பொழுது அவரது ஆட்சியில் தவறுகள் இடம்பெற்றிருக்க முடியும். அவ்வாறு இடம்பெறவில்லை என்று நான் ஒருபோதும் கூற மாட்டேன். தவறுகள் இடம்பெற்றிருக்க முடியும். உங்களது ஆட்சியிலும் தவறுகள் இடம்பெற்றன. 7% பொருளாதார வளர்ச்சியை எட்டிய நிலையில் இந்த நாட்டை உங்களிடம் ஒப்படைத்துள்ளோம் என்பது தொடர்பில் நாம் பெருமை அடைகின்றோம். தொடர்ந்தும் இங்கு பெரும்பான்மை பலம் உங்கள் தரப்பில் இல்லை. எனவே புதுமையான ஒரு திருமணமே இந்த அரசியல் திருமணமாகும். தேர்தல் முறை மாற்றம் தொடர்பில் நீங்கள் எதனையும் குறிப்பிடவில்லை. පුදුම කසාදයක් මේ දේශපාලන කසාදය. ඔබ සඳහන් කරේ නෑ ඡන්ද ක්‍රමය වෙනස් කිරීම ගැන. මේ අලුත් ඡන්ද ක්‍රමය கட்சி தலைவர்களை சந்தித்த பின்னர் புதிய தேர்தல் முறை தொடர்பில் குழு ஒன்றை நியமிப்போம். அதன் பின்னர் அதனை சபையில் சமர்ப்பிப்போம். அதனை நாம் மறந்துவிடவில்லை. අපි මෙතන තියෙන්නේ